பழச மறக்கிறவங்க தான் பதவி ஏற்கிறாங்க. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிற நிறைய பேருக்கு தெரியல. அது என்னதுன்னே தெரியல. நான் சொல்லட்டுமா? இதுதான் மனிதர்கள் உங்களுக்கு செஞ்ச தீமைகள், சத்துரு உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்த அத்தனை கெட்ட காரியங்கள், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சொந்த செலவில் வச்ச சூனியன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் அவருடைய ரத்தம் கழுவுகிறது. உங்கள் மைண்டில் ஒன்றே ஒன்று தான் இருக்கும். என்ன தெரியுமா? இதுதான், வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து. வேற எதுவுமே உங்கள் ஞாபகத்தில் இருக்காது. அவங்க என்ன செஞ்சாங்க, அதுக்கு மேலே அவர் செஞ்சிட்டார்ல. அப்போ அவர் அதுவும் எவர் செஞ்சது எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. என் தகப்பன் வீட்டின் வருத்தங்கள் யாவையும் கர்த்தர் மறக்க பண்ணினார். அத்தனை வருத்தங்கள் பிசாசு கொண்டு வந்த, மனிதர்கள் கொண்டு வந்த. யோசேப்பால ஏன் அரியணையில் போய் உட்கார முடிஞ்சது தெரியுமா? எல்லாராலையும் உட்கார முடியாது. சிங்காசனத்தில் போய் எல்லாரும் போய் உட்கார்றது இல்லை. அத்தனையும் மறந்துட்டான். பழச மறக்கிறவங்க தான் பதவி ஏற்கிறாங்க. ஆமென். மறக்க மாட்டேன், அப்போ நீ அங்கேயே தான் கிடப்ப. லிவ் இட். இவன் யாரு? பாவம், ஐயோ பாவம், அவனுக்கு என்ன பிரச்சனையோ. ஆனால் என் ஆண்டவர் செய்கிறது இவங்க பண்ணுறதை விட பல மடங்கு பெருசு. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் மனசில் எப்போதும் ஒன்று தான் இருக்கணும். என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். சொல்லுங்க பார்க்கலாம். என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். ஆமென். இந்த நினைவுகள் தான் பாருங்களேன். நீங்கள் மற்றதெல்லாம் மறந்துடுங்க. எனக்காக கடவுள் என்ன செய்தார்? இங்கே வாங்க. என் எதிர் வீடுக்கார அதை பண்ணிட்டான், என் அண்ணன் தம்பி இதை பண்ணிட்டான், என் சொந்தக்கார அதான் பண்ணிட்டான், என் நண்பர் இதை பண்ணிட்டான்னு அதுக்குள்ளே உட்காராதீங்க. எனக்காக என் ஆண்டவர் என்ன பண்ணார், என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், இன்னும் எனக்காக என்ன செய்ய காத்திருக்கிறார். ஆமென். உங்கள் மனசு இந்த இடத்துக்கு வந்துடுச்சுன்னா நீங்கள் மேலே வந்துக்கிட்டே இருப்பீங்க. அப்படி பண்ணிட்டாங்களே, அப்படி பேசிட்டாங்கன்னு அதே இரவும் பகலும் பேசிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் மனுஷன் செஞ்சதை தான் பெருசாக பேசிகிட்டு இருக்கிறீங்க. இல்லைங்க, கர்த்தர் அதெல்லாம் பண்ணுறாருங்க. சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க, அவங்களாம் உங்களுக்கு அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு போட்டோம், பாவம், ஐயோ பாவம். ஆனால் ஆண்டவர் அதுக்கு மேலே ஒன்று பண்ணுவார். நான் அவங்க செஞ்சதை பேசி பேசி அவங்கள பெரிய ஆளாக்க விரும்பலை. அவர் செஞ்சதை சொல்லி சொல்லி அவர் பெரியவர்னு நான் சொல்ல போகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் வாழ்க்கை. கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்தார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், இது என்னங்க வாழ்க்கை மேலே வந்து கொண்டே இருக்கும். ஆமென்.